ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுழல் இந்த வெப் சீரிஸோட சீசன் 2 வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சீசன் 2 எப்படி இருக்கா, நல்லா இருக்கா இல்லையா, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதிர் சாரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஒரு 8 பொண்ணுங்க வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. செல்லப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த வெப் சீரிஸ்குள்ளே வரும். அவரும் ரொம்ப முக்கியமான ரோலில் இந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கதிர் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பேர் சக்கர பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2லேயும் அதே பேர் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்து அவன் தன்னை வளர்த்து படிக்க வச்ச அப்பா கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா மாதிரி அவரோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு நைட்டு பேசுகிறாரு. காலையில் வந்து மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராரு. வந்து பார்த்தா அவரை வந்து யாரோ கொன்னுடுறாங்க, தற்கொலை மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. அந்த வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கையில் கன்று வச்சுக்கிட்டு ஒரு இதில் இருக்காங்க. சரி, இவங்க யார் என்னன்ற இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 பொண்ணுங்க நான் தான் அவரை கொன்னேன்னு ஒரே டைமில் வந்து சரண்டர் ஆவாங்க. அந்த செல்லப்பா அப்படின்ற கேரக்டரை வந்து கொன்னது யார், இந்த பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அவருக்கு, இவங்க எதுக்காக சரண்டர் ஆனாங்க, இவங்க தான் கொலை பண்ணாங்களா, அப்படி யாருப்பா கொலை பண்ணாங்க, என்னதான்ப்பா நடந்தது அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதில் தான் இந்த சுழல் சீசன் 2. இந்த வெப் சீரிஸோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லன் யாருன்றதை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அதுதான் ஒரு வெப் சீரிஸ்க்கான முக்கியமான தேவை. இது பார்ட் 1லேயும் பண்ணியிருப்பாங்க இவங்க. பார்ட் 1ல் வில்லன் யார் அப்படின்றத வந்து லாஸ்ட் எபிசோடில் தான் நமக்கே தெரியும். அதே மாதிரி தான் இந்த வெப் சீரிஸ்லையும் இவங்க தான் வில்லனா அப்படின்றது வந்து நமக்கு லாஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. லாஸ்ட் எபிசோட் பார்த்தா தான் உங்களுக்கே புரியும், ஓ வில்லன் இவங்க தானா, இதனால தான் இவங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வரும். இந்த வெப் சீரிஸில் வந்து டோட்டலாக 8 எபிசோட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் எபிசோட் மட்டும் வேறு லெவலில் இருந்தது. ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வச்சுருப்பாங்க, அதுவும் செம்மையாக இருந்தது. இதில் நடித்த ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம்க்கு வந்து அவங்களுக்கு வாமா மின்னல் ரோல் தான். அவங்க கொஞ்சம் கேரக்டர் குறைச்சிருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான், நல்லா பண்ணியிருந்தாங்க. கதிர் சார் அவர் தான் இந்த வெப் சீரிஸில் வந்து முக்கியமான ஆள். அவர் இல்லைன்னா அப்படின்னா இந்த வெப் சீரிஸே இல்லைன்னு தான் சொல்லணும். மொத்தமாக அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக பண்ணிகிட்ருப்பார். அப்புறம் செல்லப்பான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கொடுத்த கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 8 பொண்ணுங்களும் எதுக்கு சரண்டானாங்க, எப்படி யார் பாயவங்க அப்படின்றது கரெக்டாக நம்ம யோசிக்க வச்சாங்க. யோசிக்க வச்சது மட்டும் இல்லாமல் செம்மையாக நடிச்சிருந்தாங்க. இவங்க கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வெப் சீரிஸோட ஹைலைட் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் வில்லன் யாருன்றதை ரிவீல் ஆகும். அவர் சூசைட் பண்ண இடத்துல போய் ஒரு சீன் நடக்கும். ப்ளஸ் இன்னொரு சீன் என்னென்னா, அந்த வில்லன் யார் அப்படின்ற சீன் இன்னொன்றும் நடக்கும். அந்த 2 சீனும் வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த வெப் சீரிஸில். இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே பேட் வேர்ட்ஸ் பேசுகிற மாதிரி சீன்ஸ்லாம் இந்த வெப் சீரிஸில் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலுக்குள்ளே அந்த கேர்ள்ஸ் வரும்போது அங்கே ஒரு சீன் நடக்கும். அந்த சீன்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஜெயிலுக்குள்ளே நடக்கிற சீன்ஸ்லேயும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த வெப் சீரிஸில் வந்து நீங்கள் சின்ன பசங்க அவாய்ட் பண்ணிடுங்க, பெரியவங்க வந்து தாராளமாக இந்த வெப் சீரிஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓவராலாக இந்த வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுழல் சீசன் 1 அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த சுழல் சீசன் 2 கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான் இந்த சுழல் சீசன் 2. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் லவ்வர், வெப் சீரிஸ் பிரியர்கள், நான் வெப் சீரிஸ் பார்ப்பேன்ப்பா, எவ்வளோ நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ எபிசோடாக இருந்தாலும் சரி, எனக்கு வெப் சீரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும், தமிழில் ஒரு ஒர்த்தான வெப் சீரிஸ் வந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கக்கூடிய கேரக்டராக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு தரமான வெப் சீரிஸ் தான் இந்த சுழல் சீசன் 2. மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வெப் சீரிஸ் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இல்லை நான் சொன்னதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறேன் அப்படின்ற கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், மூவி அப்டேட்ஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மணி.